செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தாயுமானவன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடல்ல நிலவக்கூடிய பெஞ்சல் புயலானது வடமேற்கு திசையில தொடர்ச்சியாக நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சென்னையில் இருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுவைக்கு அருகே இது இன்று மாலை புயலாக கரையை கடக்கக்கூடும் என அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அச்சமயத்தில் காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல இன்றைய தினம் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதேபோல் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 3ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இடைக்காற்றை பொறுத்தமட்டில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்திற்கு காணப்படும். நகர ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். கொள்ளப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அழைத்து வந்து இவ்வாறு சாலைகளில் மரங்கள் சாய்வது போன்ற புகார்கள் மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்திற்கு வருகிறது. ஸ்ரீராம், 12 இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது, சரி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடங்கள்ல போர்க்கால அடைப்பில் மழைநீரை ஆற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மழைநீர் தேங்கும் இடங்கள்ல அதனை வெளியேற்றும் வகையில் 1700 மோட்டார் பம்புகள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது, பயன்பாட்டில் இருக்கின்றது. அதேபோல் இன்று மதியம் 1 மணி முதல் மழையின் காரணமாக விழுந்த 27 மரங்கள் விழுந்திருக்கிறது. காற்றின் காரணமாக 27 மரங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன. அதற்காக ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திரம், ஹைட்ராலிக் ஏணி என 500 எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 22 சப்வே சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பால பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுரங்கப்பாதைகளில் 6 சுரங்கப்பாதை இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அது அங்கேயும் மோட்டார் பம்ப் வச்சு அங்கே இருக்கிற தண்ணியையும் எடுக்கிறதுக்கான பணிகள் முழுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 329 இடங்களில் நிவாரண மையங்கள், உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க 120 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளது. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 193 பீப்பிள் நபர்கள் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண மையங்களில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று காலை உணவு 8500 பேருக்கும், மதிய உணவு 2,23,700 பேருக்கும் என மொத்தம் 2,32,200 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய உத்தரவின்படி சென்னையில் உள்ள 386 அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்கு 103 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றாங்க, பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மழை வெள்ள களப்பணியில் ஈடுபட தன்னார்வலர்களும் NGOs தன்னார்வலும் ஆர்வத்துடன் முன்வந்து அவர்கள் தகவலை மாநகராட்சியுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்டவை சரி செய்யும் பணியில் சென்னை குடிநீர் வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடைகளில் அடைப்புகளை சீர் செய்வதற்கு 524 ஜெட்ராடிங் மற்றும் டீசல்டிங் இயந்திரங்கள், மெஷின்ஸ் பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் தலைமையில் IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் மீட்பு மற்றும் பணியில் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தவிர
மாநகராட்சி பகுதியில் மண்டல அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்கள பணியாளர்கள் மட்டுமின்றி கழக செயல் வீரர்கள் களத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில் இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம், மீண்டு வருவோம். பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையூறையும் வென்றிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அது அகற்றப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஏன்னா கேட்க எல்லா இடத்துலயும் இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேல வந்து தண்ணி நிற்கும். அது காலையில ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிடும். அந்த எல்லா நீங்க சொல்ற எல்லா இடத்துலயுமே பம்புகள் வச்சு அந்த மழை நீரை எடுக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெயின். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 4 மணி நேரமாக கனமழை பெய்து வரும் நிலையில் அம்மா உணவகங்களில் இலவச உணவு விநியோகிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். புயல் காரணமாக கனமழை பெய்யும் நிலையில் இன்று முழுவதும் இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 4 மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அம்மா உணவகங்களில் இன்று இலவச உணவு விநியோகிக்கப்படும் என்று முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புயல் காரணமாக கனமழை பெய்யும் நிலையில் இன்று முழுவதும் இலவசமாக உணவு விநியோகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.